உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இங்கே இருந்தால் ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறது சரியாக வராதத்தா, அதனால் நம்ம உடனே கிளம்பி போயிடலாம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி தம்பி, வெளியில் எல்லோரும் இவங்க உட்காந்துட்டே இருக்காங்களே, நம்ம எப்படி வீட்டை பூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதத்தா, இந்த வீடு நம்மளோடது தான், இதை யாரும் நான் பங்கு போடுறதுக்கு விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்க வாங்கியிருக்கிறது என்ன, இதை வாடகைக்கு விடக்கூடாது, அப்புறம் அவங்கள கேட்காம நம்ம வீடு விற்கிறது, வேற பேருக்கு மாற்றுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படிலாம் அவங்க எதுவும் வாங்கலை. அப்படி அவங்க பண்ணவும் முடியாது, நம்ம பண்ணவும் விட மாட்டோம். அதனால் நீங்கள் தைரியமாக கிளம்பி வாங்க, நம்ம கொஞ்ச நாள் கழித்து இதை பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போவே நம்ம இங்கே இருக்க நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தான் அதிகமாகும், வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஊருக்கே போயிடுறாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறமும் அங்கேருந்து வீட்டிலேருந்து 2 பேருமே, அதாவது நிவின் யமுனா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே காவேரி விஜயம் கிளம்பிடுறாங்க. அப்போவே நான் மறுநாள் பார்க்குறேம்மா அப்படின்னு காவேரி சொல்லும் போதுமே சாரதாம்மா என்ன சொல்லிடுறாங்க, இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையா, நான் என்னை பார்த்துக்கிறேன், என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு பொழப்பு தலைப்பு இருக்குல்ல, அதனால் நீங்கள் என்னவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோடது அப்படியே கெட்டு போய் நின்று போயிடும். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த மனசு கஷ்டம் தான் இருக்கே தவிர என்னை நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன், விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே காவேரிக்கு 6வது மாதம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறனால ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடு காவேரி, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்தாலும் பொண்ணை இப்போது எப்படி இருக்காங்க அவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் அதை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, வீட்லேயுமே பாட்டி கூட அந்த சண்டை போடுறாங்க. அந்த ஃபோட்டோ தூக்கி உடைக்கும் போது பாட்டி போய் பேசும்போதுமே பாட்டிக்கிட்ட தான் அந்த கோவத்தை காட்டுறாங்க, என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போதுமே கங்கா தான் அம்மா விடுமா, அதுக்கு ஏமா பாட்டியை திட்டுற, பாட்டி என்னமா பண்ணுவாங்க அவர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கு இந்த சைடு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் மட்டும் என்ன எதிர்பார்த்தா இதை நான் இருந்தேன், அவன் போய் இப்படி தப்பு பண்ணதுக்கு என்ன போய் இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ மறுநாளும் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கு இங்கே மனசே ஆகலை, ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா வராரு. தாத்தா என்னம்மா காவேரி, ஏமா இப்படியே உட்காந்துட்ருக்கா, நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எப்படி தாத்தா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், நான் எங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் நினச்சிருந்தேன், இப்படி ஆயிடுச்சே தாத்தா, ஒரே நாளில் மொத்தமும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தாத்தாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. புரியுதுமா காவேரி, அதுக்காக இப்படி அழுதினா உன் உடம்பு கெட்டு போயிடும்ல, குழந்தையும் பார்க்கணும்ல, அதுக்காக நடந்ததை நினச்சி என்னம்மா பண்ண முடியும், இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம், அழுகாத, நீயே இப்படி அழுதினா சாரதாக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. அதை நினச்சாதான் தாத்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மாவை அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், அம்மா என்ன பண்ணுதோ தெரியல, நாங்கள் இத்தனை பேர் இருந்துமே அம்மாவுக்கு சமாதானம் சொல்ல முடியல, இப்போ எல்லாருமே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், கங்காக்கா மட்டும்தான் கூட இருக்கா, பாட்டியையுமே அம்மா திட்டிக்கிட்டே பாட்டி கூட ஒழுங்காக பேசுறது கூட இல்லை, உம்முனே உட்காந்துட்ருக்கு அம்மாவும், என்ன பண்ணுறதுனே புரியல தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் விஜயும் என்ன காவேரி, இன்னும் நீ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, என்னப்பா பண்ணுறது, பாவம் இல்லை காவேரி, அப்பா அப்பான்னு நினச்சி அவ்வளோ இது பண்ணால் கடைசியில் இப்படி ஆகுதுங்கிறது அவளால் தாங்கிக்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க. புரியுது தாத்தா, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஆனால் அந்த இடத்துலேருந்தே நான் பார்த்தேனே, எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது எதிர்பார்க்காத ஒன்றா நடந்துட்டுருக்கு, நிஜமாவே அது உண்மையான ஃபேமிலி தானா, நல்லா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே பக்கா ப்ரூஃபோடு வந்திருக்காங்க தாத்தா, நமக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு, அவங்க உண்மையான ஃபேமிலி தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் சரிப்பா, வரும்போதே அவங்க எப்படிப்பா ஸ்டே ஆர்டர்லாம் கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படிப்பா முடியும், அவங்க கத்தாரில் தானே இருந்தாங்க, இங்கே யாருமே தெரியாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை தாத்தா, வரும்போதுமே அவங்க கிளியராக சொன்னாங்க, இந்த ஊரில் தானே அவரோட ஃப்ரெண்டு பசுபதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க தாத்தா. அப்போ அவங்களுக்கு உள்ளூரில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் அப்படின்னா அது பசுபதி தாங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. அவங்க வரும்போதே ஒரு பிளானோட கையில் ஸ்டே ஆர்டரோட வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி அந்த ஆள் இருக்காரோங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் தாத்தா இருக்குது. இல்லைனா எப்படி அவங்க புதுசாக ஒரு இடத்துல யாராலே அப்படி ஒரு துணிச்சலாக பண்ண முடியாதுல்ல. ஆனால் அந்த பையன் ரொம்ப துணிச்சலாக பேசுகிறான். அவங்க அம்மா கூட பரவாயில்ல, சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த பையன் கொஞ்சம் இதாக தான் பண்ணிட்டு இருக்கான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா காவேரி, நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பாட்டி சொல்கிறாங்க, சரி அவளே கஷ்டத்தில் இருக்கா, திரும்ப திரும்ப நீங்கள் இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை, நீ இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா என் பேர குழந்தை என்ன ஆகுறது, வா முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது காவேரி, வா நீ முதல்ல சாப்பிடு, இல்லைன்னா ஜூஸாவது குடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ராதாமாவும்
பாட்டியுமே கூட்டிகிட்டு போய் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வெளியில் வந்துட்டு அன்பு வராரு. அன்பு வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் நிற்கிறாரு. என்ன ஆட்டம் ஆடிட்டு போனீங்கடா, வீட்டை வாங்குறேன் அப்படி இப்படின்ட்டு, என்னாச்சு ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே அவங்கள பார்த்துட்டே நிற்கிறாரு. விஜய் வெளியில் போகிறாரு. போயிட்டு என்ன சித்தப்பா பார்வையை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏன்ப்பா உன்னை பார்க்க போகிறேன், ஏன் கண்ணு, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரி, ஆனால் பார்வையே ஒரு மாதிரி, என்னடா நீ நினச்சிட்டு போனது ஒன்று நடந்தது ஒன்றா, நீ என்னை ஏளனமாக பார்க்குற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா என்னை இப்போ கூப்பிட்டு நீ வம்பளுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் பாட்டுக்கு தானே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவை அங்கே ஒரு சைடு சீண்டி விட்டுட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து 3 பேரும் வராங்க. பார்த்த உடனே வந்துட்டு இவர் சித்தப்பா சொல்கிறாரு, அங்கே யாரோ புதுசாக 3 பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இது விஜய் எதிர்பார்த்த ஒன்று தான். அவங்க வந்துட்டு உள்ளூரில் இன்ஃப்ளூயன்ஸான ஆள், பசுபதிக்கு வந்துட்டு நம்ம வீட்டு இருக்க அட்ரஸ் எல்லாமே தெரியும். பசுபதி மூலமாக இவங்க லிங்க்கில் தான் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக இவங்க தேடி வருவாங்க அப்படிங்கிறது விஜயோட ஒரு கணிப்பாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், முதல்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு வந்தார் அவங்க கிட்ட சொல்லாமல். ஸோ அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி கரெக்டாக இவங்க 3 பேருமே விஜய் வீட்டுக்குள்ளார வராங்க. ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா விஜயும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவரும் நின்றுட்டு கேட்குறாரு, அன்பு யார் அவங்க, யாரோ வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நில்லுங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஜய் தம்பியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பியா, இந்த அங்கே தானே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது விஜய் அங்கேருந்து பார்க்குறாரு. நேராக போகிறாங்க. இருங்க இந்த வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தம்பி நீங்கள் பண்ணுறது நியாயமா, இப்படி திடீர்னு வீட்டை பூட்டிட்டு வந்துட்டிங்கன்னு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், நாங்கள் தான் கிளியராக எல்லாமே சொன்னோம்ல, எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை, இதை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறேன். அப்போ என் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எங்கப்பா ரோட்லையா நிற்க முடியும், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க, எது சொன்னாலும் அக்காவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் நிலைமையவே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் எடுத்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம், எங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, எங்களுக்குன்னு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அது மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த சைடு இப்படி எட்டி பார்க்கும்போது இவங்க முகம் தெரியுது. டக்குன்னு காவேரி எழுந்து வரதை பார்த்த உடனே பாட்டியும் சித்தியும் கூடவே வெளியில் வந்துடுறாங்க. யார் காவேரி இவங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க தான் பாட்டி அவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன இங்கேயே கிளம்பி வந்துட்டாங்க, இந்த வீட்டு அட்ரஸில் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதான் பாட்டி எனக்கும் புரியல, வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் வராங்க. ஸோ பாட்டி இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, காவேரி முதல்ல நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு, இவங்க 3 பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா இதில் உங்கள் அம்மா இங்கே இருக்கணும், உங்கள் அம்மா இருந்து பேசினா தான் சரியாக இருக்கும், முதல்ல நீ சாரதாக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணால் சாரதா அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லு காவேரி அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. உட்காந்துருக்கேன்டி, இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, நீ உடனே கிளம்பி இங்கே வரியா அப்படிங்கிறாங்க. ஏன்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் கிளம்பி வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி, திடீர்னு நீ கிளம்பி வர சொன்னீன்னா என்ன ஏதுன்னு நான் நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த கும்பல் நம்ம வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டாங்க, நீ முதல்ல இங்கே கிளம்பி வா, பாட்டி இங்கே உன்னை கிளம்பி வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுங்க இங்கே வந்துருச்சுங்களா, அதுங்கள வந்து நான் ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பாட்டியும் இருந்துட்டு, இருடி சாரதா நானும் வரேன் அப்படின்றாங்க. எதுக்கு, அங்கே வந்து நீங்கள் உங்கள் பேர பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி இப்படியே பேசிகிட்டு இருக்க, நீ தனியாக போய் என்னடி பண்ணுவா, நானும் வரேன்டி அப்படிங்கிறாங்க. உடனே கங்காவும் இருந்துட்டு, இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னு சரி இந்த 3 பேருமா கிளம்பி அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போகிறதுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா, இவங்க வெளியில் நின்று விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே அன்பு கேட்குறாரு, யாருப்பா இவங்க, எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்களாம், இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதாம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ ஊருக்கு போனாங்கல்ல, இவங்க வந்துட்டு இவங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரலை, அப்போவே நாங்கள் வர வேண்டியது, அப்போ வந்தப்போ நாங்கள் வந்துட்டு வீடு பூட்டி இருக்குன்னு எத்தனை வாட்டி திரும்பி போயிட்டோம், இந்த முறை தான் அவங்க அங்கே இருந்தாங்க, அதனால போயிட்டு எங்களுக்குரியதான் நாங்கள் பிரித்து கொடுங்க, எங்களுக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம், அதை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை வெளியே தள்ளி வீட்டை பூட்டிட்டு இங்கே வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்புக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆஹா நம்ம எதிர்பார்க்காததோட இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டெல்லாம் நடந்துட்டுருக்கே, அப்போ இதை வச்சு நம்ம விளையாட வேண்டியதான், விஜய் எந்த அளவுக்கு நம்ம மட்டம் தட்டணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்கிறது, என்னது சந்தானத்துக்கு 2வது குடும்பமா, ஐய என்னப்பா விஜய் உன் மாமியார் குடும்பம் பெருமையாக பேசிகிட்டு இருப்ப அப்படி இப்படின்னு, கடைசியில் 2 பொண்டாட்டிக்காரர் குடும்பத்திலே நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
தாத்தா உடனே இருந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க எந்த நேரத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி விஜய் எதுக்கு இப்போ நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டேன், உண்மையை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சித்தி பேசாமல் அவரை உள்ளே போக சொல்லுங்கள், எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏங்க இப்படி நின்று தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன், என்னெல்லாம் உள்ளெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட ரொம்ப நேரமாக அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு, ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பேர் முத்துமலருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் எந்த ஊர், கத்தாரில் இருந்தேன்னு சொன்னீங்க, இங்கே எந்த ஊர், அவர் எப்படி உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, அவங்க எந்த ஊர், எப்படி பழக்கமானாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க காரணம் இல்லாமலாம் நான் எதுவும் கேட்கல, அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே பக்கத்தில் தாங்க, தேனியில் தான் இருந்தேன், அங்கேருந்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனோம், எனக்கு யாருமே இல்லை அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. தேனிலையா முத்துமலர்னா உங்கள் அப்பா பேர் கருப்புசாமி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பா பேரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லைங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் அன்புமா உன் பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பண்ணே நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்ன தெரியலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே உங்களை சின்ன வயசில் நான் பார்த்தது எனக்கு ஞாபகமே இல்லை சரியா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ இந்த இடத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு உறவு அந்த சைடு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்களை பார்த்தோன்னே சரியான கடுப்பாகுது, போய் திட்டுறாங்க. ஏய் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா, எங்கே போனாலும் எங்களை தேடிட்டு வந்து எங்கள் உயிரை வாங்குறதுக்குன்னே வருவீங்களா, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது, இந்த வீட்டு அட்ரஸ்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே அக்கா என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் எப்படி தேடி வந்து அலைஞ்சு இங்கே வந்திருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும், இப்போயும் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. திரும்ப என்ன அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்காதடி, என்னையும் என் பிள்ளைங்களையும் நிம்மதியாகவே வாழ விடக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் உங்களை என்ன வாழ விடாமல் கெடுத்தோம், எங்களுக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, நாங்களும் வாழணும்னு சொல்லி தானே நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. வாழணும்னா போய் உழைச்சி சம்பாதிச்சு சொத்து சேருங்க, போய் வாழுங்க, அடுத்தவங்க யாரா எப்படா சம்பாரிச்சு வைப்பாங்க அதை பிடுங்கலான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த பையன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் அடுத்தவங்க சம்பாரிச்சதெல்லாம் கேட்கல, எங்கள் அப்பா சம்பாரிச்சது எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது, அதை தான் கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ரொம்ப தான் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இப்போ கோவமே வந்துடுது விஜய்க்கு. ஹலோ பிரதர், முதல்ல நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கே பதில் சொல்லலை, முதல்ல இங்கே நின்று நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சாரதாமா முதல்ல வெளில போங்க, இங்கே உங்களை யார் வர சொன்னது, இது என் மருமகன் வீடு, உங்களை இங்கே வந்து நீங்கள் இங்கே எங்கள் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி என் மருமகன் வீட்டில் வந்து நிற்கணும்னு என்ன அவசியம் இருக்கும், முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, அம்மா சாரதாமா இருமா, அவங்கள எப்படி நீ வெளியே போக சொல்லுவ அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க எங்களை தேடிட்டு தானே வந்திருக்காங்க, எனக்கும் அவளுக்கு தானே இப்படி நான் தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இருமா உங்களுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கட்டும், முதல்ல இப்போ வந்திருக்குது என்னோட தங்கச்சி அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, என்னது தங்கச்சியா, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட தங்கச்சி தான், அது என் சித்தப்பா பொண்ணு முத்துமலர், என்னை தேடி இங்கே வந்திருக்கு, நானே இப்போ தான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆகுது, நீங்கள் என்னம்மா வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு நானே இப்போ தான் என் தங்கச்சியை பார்த்துருக்கேன், வாங்க உள்ளே வாங்க, தங்கச்சி பையனா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறானா. உடனே முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, உன் மாமா தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. தாத்தாவுக்குள்ளே எதுவுமே பேச முடியல. தாத்தா வேணும்னே இவர் பண்ணிட்டு இருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் கத்துறாரு. இருப்பா வந்துட்டாங்க, உள்ளார கூப்பிட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. சாரதாமாக்குள்ள செம்ம கடுப்பாகுது, வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. நீ ஏமா சாரதா அங்கேயே நின்றுட்டு இருக்கா, வாமா உள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க. இவ இருக்கிற இடத்துல நான் உள்ளே வரமாட்டேங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, நீ எதுக்கு சாரதா அப்படி பண்ணிட்டு இருக்க, இவங்க இப்போ தானே சொந்தம்னு உள்ளே போயிருக்காங்க, அதுவும் அவருக்கு சொந்தம்னு கூப்பிட்டு போயிருக்காரு, எங்களுக்கு நீ தானே முக்கியம், வா முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ உள்ளார போய் உட்காந்துட்டுமே இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, யாருமே பேசலை. அப்படிங்கும்போது அன்பு வந்து வேணும்னே விஜயை வெறுப்பேற்றணும், இவங்க குடும்பத்தை வந்துட்டு வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக வேணும்னே போய் ராதா அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராதாமா அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது, என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேடை கூப்பிட்டு, இங்கே வாங்க இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க காஃபி கொடுங்க அப்படிலாம் சொல்லும்போது அவங்களும் அப்படியே தாத்தா பாட்டியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் மரியாதையா இல்லையா, என் தங்கச்சிக்கு வந்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாமா தங்கச்சி எதுக்கு இப்போ நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்கே இருக்க அவுட் ஹவுஸ், இங்கே இந்த வீடு சும்மாவே தான் கிடக்கு ரொம்ப வருஷமா, இதோ இந்த வீட்டில் இந்த குடும்பம் தான் ஃபஸ்ட்டு வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அப்படியே விஜயை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு, இந்த வீட்டில் இருந்தாலே பெரிய வாழ்க்கையெல்லாம் அமையும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு குத்தலாக ஒன்று சொல்கிறாரு. விஜய்க்கு அப்படியே கடுப்பாகுது. இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கலாமா, அவுட் ஹவுஸ்
சும்மா தான் இருக்குது, அண்ணன் நான் இருக்கேன், எல்லாம் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுமா, நான் உன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய்க்கு வந்துட்டு எதிராக வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஸோ காவேரி இருந்துட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க, ஏங்க என்னங்க நிஜமாவே இவரோட தங்கச்சி தானா, இல்லை சும்மா வந்துட்டு நம்மளுக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி எதுவும் பண்ணிட்டு இருக்காராங்க அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல காவேரி, கொஞ்சம் நேரம் இரு நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, இவங்களை நம்ம வேணான்னு சொல்லிட்டு அனுப்பி விடலான்னு பார்த்தா இவர் என்ன உள்ளர கூட்டிகிட்டு வந்து வைக்கிறேங்கிறாரு, இப்போ அவுட் ஹவுஸில் தங்க சொல்கிறேங்கிறாரு, என்னங்க நினச்சிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டியும் இருந்துட்டு, இரு காவேரி நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் நேரம் உட்காரு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. கடைசியில் இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு அன்பு மூலமாக அன்புக்கு வந்துட்டு தூரத்து உறவு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு முறை பொண்ணு, அதாவது மாமியார் முறை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவுட் ஹவுஸ்லேயே தங்க வச்சுட்டு இப்போ அந்த இடத்துல வந்துட்டு எப்படி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதோ தெரியல. ஸோ எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கதை கோணம் போயிட்டுருக்கு. ஸோ எப்படியும் அங்கே இங்கேயும் தேடி பிடிச்சி இவங்க வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்காரா இல்லை அன்புவே இருந்து வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறது நம்ம அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.